கிருஷ்ணர் காளிங்க நடனம் ஏன் ஆடினார் தெரியுமா? ஒரு காலத்தில் யமுனை நதியில் ஒரு பயங்கரமான பன்முக நாகம் வாழ்ந்தான். அவன் பெயர் காளியன். அவன் உடலில் பாய்ந்திருந்த விஷம் காரணமாக யமுனையின் நீர் கருப்பாக மாறி அதன் அருகில் வாழும் மக்கள், விலங்குகள், பறவைகள் யாரும் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. நதி மாசடைந்து நிலம் பாழாகி போனது. இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரிய வந்தது. அப்போது கிருஷ்ணர் ஒரு சிறு பிள்ளை, ஆனால் தெய்வீக சக்திகளின் உருவமாயிருந்தார். விளையாட்டு உள்ளத்துடன் ஆனந்தமாக இருக்கும் கிருஷ்ணருக்கு இயற்கையையும் மக்களையும் காப்பதுதான் முக்கியம். காளியனின் செயல் அவரை மிகவும் கவலைப்படுத்தியது. அவர் ஒரு நாள் முடிவு செய்தார், இந்த காளியனை அடக்கி வைக்க வேண்டும் என்று. அன்று கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் நின்றார். யாரும் நதிக்கு அருகில் அவரை செல்ல விடாமல் தடுக்கும்போது கூட அவர் துணிவுடன் குதித்தார் அந்த விஷமயமான நீருக்குள். உள்ளே காளியன் கத்தி கொண்டு வந்தான். அவன் பற்களை வெளிப்படுத்தி கிருஷ்ணரை தன் கொடூர வாளால் சுருட்டி அடக்க நினைத்தான். ஆனால் கிருஷ்ணர் சாதாரண பிள்ளை அல்ல. அவர் திடீரென பெரும் வடிவத்தில் தோன்றி காளியனின் தலை மீது குதித்து அதிசயமான நடனமாடத் தொடங்கினார். ஒவ்வொரு தலை மீதும் மிதித்து அந்த நாகனை சோர்வடையச் செய்தார். அவன் விஷ சக்தி அழிந்து வலியற்ற நிலையில் விழுந்தான். அப்போது காளியனின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கிருஷ்ணரிடம் வந்து கண்ணீருடன், கண்ணா, காளியன் தவறு செய்தான், ஆனால் தயை செய்து அவரை மன்னியுங்கள் என வேண்டினர். கிருஷ்ணரின் மனம் கரைந்தது. அவர் காளியனை மன்னித்து, இனி நீ மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் விலகி வாழ் என்று கூறினார். காளியன் வாக்களித்து யமுனையை விட்டு சென்று விட்டான். யமுனை மீண்டும் பசுமையோடு ஓடத் தொடங்கியது. மக்கள் மகிழ்ந்தனர். இயற்கையும் சமுதாயமும் மீண்டும் உயிர் பெற்றது. இந்த சம்பவம்தான் இன்று வரை காளிங்க நடனம் என்று புகழப்படும் கதை. இது தீமையை அடக்கும் நன்மையின் சக்தி, மன்னிப்பின் அருமை மற்றும் சூழலுக்கு நாமும் பொறுப்பு என்பதை உணர்த்தும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது.